என்ன அஃசல் பாய் சோகமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பாய், சந்து கடையில பசங்களை தொழுவை கூப்பிட்டான் பாய். மாமே அடிக்கிற அடியில் எல்லா கடையும் பாக்கிட்டு காசு எடுத்தாங்க மாமே. ஸ்லாலைக்கும் பா தம்பிங்களா, தொழுவைக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. வாங்கத்தா தொழுவைக்கு போலாம். தொலைக்கா நாள் வேற காயின போடியா. அத்தா நாளைக்கு மறுமையில முதல் கேள்வியே தொழுகை தான் தா. அது இல்லாம கபரோட கேள்விக்கு பதில் சொல்லணும், பாத்துக்கோங்க. கஃபூர் பைக்ல நாங்க பதில் சொல்லிக்கிறோம், உங்க வேலையை பாருங்க போங்க. கஃபூர் பாய்ட்டெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன்னு ஓன்னு சிரிக்கிறானுங்க பாய். மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய். விடுங்க பாய், அல்லாஹ் உதவி செய்வான், துவா செய்யுங்க. சரி. ஹலோ சொல்லுங்க பாய். ஓ சகிரு, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த சந்து கடை இப்ராஹிம் இருக்கால, போதையில ஆத்துல உழுந்து சொறி மௌத்தா போயிட்டாயா. கஃபூர் பைக்ல நாங்க பதில் சொல்லிக்கிறோம், உங்க வேலையை பாருங்க போங்க. இப்போது சொல்லுவாயா அந்த கஃபூர் பாய்க்கு பதிலே? எதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு யாருக்கு எப்போது முடிவு என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக துல்லியமாக ஒரு நொடி, ஈவன் a fraction of second, எல்லாவற்றையும் தெளிவாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு எது நம்முடைய கைகளில் இருக்கிறதோ அதுதான் அசல். இன்றைக்கு என்ன நல்ல நல்ல செயல்களை, நல்ல சொற்களை கேட்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறானோ அதுதான் நிச்சயம். இதை கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரும் பொழுது அதை பயன்படுத்தி நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும்.